இது வந்து கோயிலோட யானை முழுக்குன்னு குட்டியோடு இருந்ததுங்க. என் பையனை செம குஷி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு பிலி ஆகிடுச்சு. எப்போயுமே வேணான்னா விட்டுருவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து நான் வம்பாடி யானைக்கு காசு கொடுத்தே ஆகணும், நீ ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும், நான் வீடியோ எடுக்கிறேன்னு ஒரே அமக்கலுங்க. அப்புறம் நான் அழுது கெஞ்சி எப்படியோ அவனோட எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேங்க. அங்கே வந்தவங்க எல்லாமே அங்கே வாங்கின பிரசாதத்தை யானை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த யானையும் விரும்பி சாப்பிட்டுச்சு. வெள்ளை கலந்துருக்கும் இல்லைங்களா, அதனால் யானை கேட்டு வாங்கி சாப்பிட்டுச்சுங்க. யானை பக்கத்தில் இந்த கண்ணாடி அறைக்குள்ளே தங்க தேர் இருக்க பாருங்கள். அதில் தான் நம்ம மஞ்சுநாதர் பண்டிகை நாட்கள்லாம் வருவார். இந்த பக்கம் இருக்க கோயில்கள்லாம் கட்டிடக்கலைகளில் கொஞ்சம் வித்தியாசமாக கேரளா பாணியில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி தேருங்களுமே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. வழக்கம் போல் நல்ல தரிசனங்களை சுவாமியை 2 தடவை தரிசனம் பண்ணேன். அப்புறம் வெளியே வந்து யானை கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆகிடுச்சிங்க. வழக்கம் போல் இந்த குரூப்லேயே நாங்கள் தான் கடைசி. எங்களை தேடிட்டு ஜிவி டூர் பிளானர்ஸ்லேருந்து ஆளே வந்துட்டாங்கன்னா பாருங்களேன்.